கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவளை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியலையா? இது உங்களால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள், சுமைகள் இது உங்களால் மேற்கொள்ள முடியாது, ஆனால் தேவனுடைய கிருபையால் உங்களால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷரால் முடியாத காரியங்கள் என்று பல காரியங்களை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு முடியாத காரியங்கள் பலவற்றை மனிதரால் செய்ய முடிகிறது. ஒரு இடத்தில் ஒருவர் பேசுவதை பல்லாயிரம் மைல் தாண்டி இன்னொரு இடத்திலிருந்து கேட்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பல்லாயிரக்கணக்கான செய்திகளை விரலளவு நுண்ணிய தட்டுகளில் பதிவு செய்து பாதுகாக்க முடிந்திருக்கிறது. கடல்களில் பெரிய கப்பல்கள் செய்து மிதக்க முடிந்திருக்கிறது. வானத்தில் விமானம் செய்து பறக்க முடிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக பார்த்த அநேக காரியங்கள் இன்றைக்கு மனிதனுக்கு சுலபமாக முடிந்திருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதருக்கு அநேக காரியங்கள் முடிந்திருக்கிறதே ஒழிய எல்லா காரியங்களும் முடிந்து விடவில்லை. காற்றையும் புயலையும் வீச போவதை முன்னதாகவே கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. ஆனால் அதை வீசாமல் தடுப்பதற்கு முடியவில்லை. நாளைக்கு மரணம் சம்பவிக்கிவிடும் என்று முன்னதாகவே நோயாளிகளை பார்த்து கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் மரணத்தை தடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இதுபோல மனிதரால் முடியாத காரியங்கள் எத்தனையோ இன்னும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷரால் கூடாதவைகள் எவையும் தேவனால் கூடும். ஆம், அது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, வேதம் இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனை விசுவாசிக்கிறவன் சாதாரண எந்த மனிதனையும் விட மேம்பட்டவன், எல்லாம் செய்யும் ஆற்றல் உள்ளவன், உலகத்தை ஜெயிக்க கூடியவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட விசேஷித்தவர்களாய், மேம்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் தேவனை நம்பி, எல்லாவற்றிலேயும் தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய கையில் தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலையும் தேவனை சார்ந்து வாழ்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவனால் கூடாதது ஒன்றுமே இராது. பிரியமானவர்களே, நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இயேசுவோடு இருந்தால் இயேசு உங்களோடு இருப்பார். உங்களால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. நாம் இந்த காலை வேளையில விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? பிரியமானவர்களே, முதலில் அது கடினமாக கூட தோன்றும். ஆம், பயிற்சியில் எதுதான் நமக்கு கடினமாக தோன்றியதில்லை? நீங்கள் முதலாய் நடக்க பயின்ற போது அது உங்களுக்கு கடினமாகத்தான் இருந்தது. முதலாக சைக்கிள் ஓட்ட பயின்ற போது அது உங்களுக்கு கடினமாகத்தான் இருந்தது. சில சமயங்களில் அதில் கீழே கூட விழ நேர்ந்திருக்கிறது. ஆனால் நாளடைவில் அது சுலபமாகி விடவில்லையா? பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் நடக்கிறோம் என்பதே தெரியாமல் மணிக்கணக்காய் நடக்கவில்லையா? விசுவாசமும் அப்படித்தான். முதலில் அது கடினமாக தோன்றும், ஆனால் எப்பொழுதுமே அல்ல. பழக பழக அதுவே சுலபமாகிவிடும். நடப்பதை போல, எழுதுவதை போல அது நமக்கு சுலபமாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் பயிற்சி செய்யப்பட வேண்டும். பயிற்சி செய்யும் போது முதலில் அது கடினமாக தோன்றும். சில சமயம் அது முடியாதது போலவும், சில சமயம் அதிலிருந்து நாம் கீழே விழுவது போலவும் கூட தோன்றும். ஆனாலும் விட்டு விடாதீர்கள். பலமுறை விழுந்தாலும் நம்பிக்கையுடன் நடக்க துவங்கும் குழந்தையை போல மறுபடியும் எழுந்திருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களால் எல்லாம் கூடும். நம்பிக்கையின்மை தான் உங்களை செயலற்றவர்களாய் ஆக்கிவிடும். நம்பிக்கையுடன் கூடிய பயிற்சி தான் உங்களை நடக்க வைத்திருக்கிறது. நம்பிக்கையுடன் கூடிய பயிற்சி தான் உங்களை பேச வைக்கிறது. நம்பிக்கையுடன் கூடிய பயிற்சி தான் உங்களை இன்று பலவிதங்களில் உங்களை செயல்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசத்துடன் கூடிய பயிற்சி தான் உங்களை பலம் உள்ளவர்களாக்கும், ஜெயிக்க வைக்கும், செயல்பட வைக்கும். நம்ம வேதத்தின்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அன்று அந்த திமிர்வாதக்காரன், ஐயோ, என்னால் நிற்க முடியாதே, இவர் என்னை நிற்க சொல்கிறாரே, நான் நின்றால் விழுந்து விடுவேனே,
என்னால் நிற்க முடியாமல் விழுந்து விட்டால் பார்க்கிறவர்கள் என்னை கேலி செய்வார்களே என்று நினைத்திருந்தால், பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தை முயற்சி செய்து பாருங்கள். எப்படி அந்த திமிர்வாதக்காரன் எவ்வளவும் யோசிக்காமல் விசுவாசத்தோடு எழுந்து நின்று விடுதலை பெற்றுக்கொண்டாரோ, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட விசுவாசத்தோடு தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உணர வேண்டும். சாதா விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க வைக்க முடியாது. மகா பெரிய பரிபூரண உன்னத விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நாம் இன்றிலிருந்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஜெபத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்தில் தரித்திருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது அது கடினமாக இருக்கும். நீங்கள் பழக பழக உங்களுடைய வாழ்க்கையில் அசையாத ஒரு விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும். வேரூன்றி நிற்பதற்கு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களால் முடியாதது ஒன்றுமே இராது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் சொல்லுகிறது அதுதான், மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் என்னால் எல்லாம் கூடும். தேவன் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் தேவை. கடைசியாக யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், சுமைகள், நிம்மதியின்மைகள், தூக்கமின்மைகள், இது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா? நீங்க டாக்டரை தேடி போக வேண்டாம், நீங்க மனுஷர்களை தேடி போக வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களால், உங்கள் சுய பலத்தினாலும் யாராலையும் உங்களை குணப்படுத்த முடியாது. உங்கள் சொந்த முயற்சியினால உங்களுக்கு விடுதலையை நீங்களே வாங்கி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்று செய்ய விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் கொடுப்பார். நிம்மதி இல்லையா? நிம்மதியை கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமா? அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு கொஞ்சம் விசுவாச அறிக்கை சொல்லி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நான் ஒவ்வொன்றாக சொல்ல நீங்கள் ஆமீன் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பிதாவே, நீர் எனது கையின் கிரியைகளை எல்லாம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆமீன். நீர் என்னோடு இருப்பதால் எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆமீன். ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. ஆமீன். அன்பின் பிதாவே, நீர் எனக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டீர். ஆமீன். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படிக்கு நீர் என்னில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆமீன். எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆமீன். அதை இன்றே நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆமீன். பிரியமானவர்களை, நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிப்போம். ஜெபித்து நாம் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களே கர்த்தராகிய தேவன் அப்பா, நீர் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு மனதாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாராவது ஆண்டவரே எங்கள் சுய பலத்தினால நாங்கள் எல்லாம் செஞ்சிடலாம், இந்த நபர்னால எங்களுக்கு விடுதலை கிடச்சிரும், இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும், அப்படிலாம் நாங்கள் மனுஷங்களை சார்ந்து நின்னோன்னா அந்த தவறுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. வாழ்வின் எல்லை முடிவு வந்த வரையிலும் இயேசு ஒருவருக்காக நிலைத்திருக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த காலை வேளையில் உண்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து உண்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோமாப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷனால் இது கூடாதது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தவளே பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா, ஒரு மனதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் பயிற்சி பெற்று அப்ப முன்னேறி நடக்க இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த காலை வேளையில தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தூக்கமின்மைகள், டிப்ரெஷன், எல்லாவற்றிலும் மன சோர்வுகள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இந்த இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீங்க கூட இருந்து அப்பா வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா பிரச்சனைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை இன்றே கட்டளையிடுவீராகப்பா ஆண்டவரே. அப்பா, வலது இடதுபுறம் சாயாதபடி உங்களுடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே.
பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க, வேலி அடைத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்களிடம் இன்று பேசின அந்த வசனத்திற்காக நன்றி அப்பா. மனுஷரால் கூடாதது என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெருக பண்ணுங்க, பலப்படுத்துங்க அப்பா. யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்பா, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி நீர் நிறைவேற்றினீரோ அதே போல அப்பா உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நீர் நிறைவேற்றத்தக்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு கிருபை உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஆண்டவரே அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு தகப்பனே அப்பா இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை கொடுங்க. தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அற்புத அடையாளங்களை கட்டளையிடுவாராக. God bless you.